நமக்கு நிறைய அடையாளங்கள் உண்டுங்க. படித்தவங்கிற அடையாளம், வசதி உள்ளவங்கிற அடையாளம், பணக்காரங்கிற அடையாளம், நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய மேன்மைகள் இந்த உலகத்தில் உண்டு. அந்த அடையாளங்களெல்லாம் நாம் விட்டு கொடுக்க தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் ஜாதி என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் குடும்ப பின்னணி என்ன தெரியுமா. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு படிப்பை குறித்து ஒரு பெருமை, பணத்தை குறித்து ஒரு பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, தன் குடும்பத்தின் பின்னணியை குறித்து பெருமை, தனக்கு இருக்கிற பேர் புகழை குறித்து பெருமை. இந்த உலக அடையாளத்தெல்லாம் நாம் விட்டு கொடுத்து, இந்த அடையாளம் இல்லாமல் ஒரு அற்பமான மனுஷனை போல கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் வெறுமையாக்குகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மளை குறித்து உலகம் ஆயிரம் சொல்லட்டும், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப பெரியவருங்க, அவர் ரொம்ப வசதி உள்ளவருங்க, நல்ல படித்தவருங்க, நல்ல அறிவாளிங்க, ஆயிரம் சொல்லட்டும். அது உண்மையே போய் ரெண்டாவது அந்த அடையாளத்தை சுமந்துட்டு நடக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் வசதி என்ன தெரியுமா. இந்த வசதி, படிப்பு, பணம், பொருள், சுகம் இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த அடையாளத்தை சுமக்கக்கூடாது. அந்த பண திமிரில் பேசக்கூடாது, படிப்பு திமிரில் பேசக்கூடாது, அறிவு திமிரில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில பேருக்கு ஜாதி திமிர் எங்க சபைக்குள்ள. அநேக சபைகள் இன்னைக்கு உடைஞ்சு போக காரணம் அந்த ஜாதி, வசதி, படிப்பு, அந்த உலக அடையாளத்தை இயேசு நம்மிடத்தில் வெறுமையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3:7 வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம். எது லாபம்ன்றாருன்னா, முதல் 6 வசனங்கள், முதல்ல 6 வசனம் வாசிங்கன்னா பவுல் தான் யார் என்று சொல்வார். உலக பிரகாரமாய் நான் ஒரு எபிரேயன், நான் விருத்த சேதனம் பண்ணவன், நான் ஒரு இஸ்ரவேலன், நான் நியாயப்பிரமாணங்களை கரைச்சி குடிச்சவன், பரிசேயனுக்கு பரிசேயன், நான் சமுதாயத்தை நல்ல பேர், இதெல்லாம் உலக பிரகாரமாய் பவுலுக்கு இருந்த அடையாளங்கள். ஆனா பவுல் சொல்றாரு, இது எல்லாவற்றையும் இயேசுவுக்காக என்னன்னு என்ற நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த அடையாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். பவுல் ஊழியத்துக்கு வரும் பொழுது நான் யார் தெரியுமா, நியாயப்பிரமாணம் கரைச்சி குடிச்சவன் அப்படின்னு வரல. கர்த்தர் அவனை வல்லமையா பயன்படுத்தும் பொழுது பவுல் அவர் குடும்பம் பணக்கார குடும்பம், அவங்க அப்பா பிசினஸ் மேனா, இவரு சொந்த தொழில் அறிந்தவர் யாரு, பவுல். ஆனா எந்த இடத்துலையும் தன் பண வசதிகளை குறிச்சோ தன் குடும்ப பின்னணியை குறிச்சோ அப்போஸ்தலன் பவுல் எங்கேயும் மாதட்டல. அவர் ஊழியத்துக்கு வரும் சொல்லுறான, பாவிகளில் பிரதான பாவி நான் பாவிகளில பிரதான பாவி. தன்னை வெறுமையாக்கினார். இந்த உலகத்தின் அடையாளங்களை நஷ்டம் என்று எண்ணினார். இந்த உலகத்தில் நமக்கு அநேக அடையாளங்கள் இருக்கலாங்க, நம்ம யார் என்று. அந்த அடையாளம் எல்லாம் சாகணும். ஆராதனைக்கு வரும் பொழுது கூட நான் யார் தெரியுமாங்கிற அந்த நிலைமையில் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க வரக்கூடாது. சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரே தராசில் ஒரே கணத்தில் இருக்கிற மனிதர்கள். லேலூயா லேலூயா. ஒரு 10 பொருள் இம்மி அளவு கூட வித்தியாசம் இல்லாமல் தராசில் எப்படி சமமாக நிற்குமோ அப்படிதான் கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல பார்க்குறார். படித்தவனையும் படிக்காதவனையும், வசதி உள்ளவனையும் வசதி இல்லாதவனையும், அறிவாளியும் முட்டாளை போல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல பார்க்கிறார். ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தரை சேவிக்கிற நாம எந்த விதமான உலக அடையாளத்தை காண்பிக்க கூடாது. லேலூயா. நல்ல அழகான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட கர்த்தர் வாய்ப்பு இருந்திருக்கிறாரா? அற்பமான ட்ரெஸ் போட்டவர்களை அற்பமாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுங்களா, இது எவ்வளோ தெரியுமா, யார்கிட்ட கேட்குறது? அந்த ட்ரெஸ்ஸு போடாத கொண்டு பார்த்து இது எவ்வளோ தெரியுங்களா அந்த ட்ரெஸ்ஸு. நம்ம என்ன செய்கிறது, பிரபலப்படுத்து. இயேசு தன்னை வெறுமையாக்கினார். உங்களை என்னையும் வெறுமையாக்குறது கர்த்தர் விரும்புகிறார். லேலூயா. அப்போ வெறுமையாக்குறதுனா முதல்ல நான் என்கிற சுயம் சாகணும். ஆண்டவருடைய வேலைக்காக, அவர் சித்தத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கிறது. நம்முடைய உலக பிரகார அடையாளங்களை நாம் கர்த்தருக்காக மறைத்து வாழ்வது. லேலூயா.